நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பிடிச்சதா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க and மறக்காம இந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. Hi friends, welcome to channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்துட்டு homemade hair mask எப்படி வீட்லயே நம்ம ப்ரிப்பேர் பண்ணோம் தான் நம்ம பார்க்க போறோம். இந்த ஹேர் மாஸ்க் வந்துட்டு ப்ரிப்பேர் பண்றதுக்கு நம்ம வெளியில இருந்து திங்ஸ், ஃபேன்சி ஐட்டம், ஃபேன்சி ப்ராடக்ட்ஸ் இதெல்லாம் வாங்க வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம கிச்சன்ல டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய 2 இன்கிரிடியன்ட் வச்சு தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ண போறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வெந்தயம் ஹேர் மாஸ்க். இது நம்ம ப்ரிப்பேர் பண்றதுக்கு வெந்தயமும் கர்டும் போதும். ஈஸியா நம்ம ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ஹேர் லாஸ் நம்ம காமனாக வந்துட்டு நம்ம எல்லாருமே ஃபேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம். நம்ம நெட்டில் வந்துட்டு நிறைய ரெமெடிஸ் நம்ம சர்ச் பண்ணியிருக்கோம், நிறைய ஆயுர்வேதிக் ப்ராடக்ட்ஸ் நிறைய நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம். ஹேர் லாஸ் எதுக்கு ஆகுது? நிறைய ரீசன் இருக்குது. ஃபர்ஸ்ட் பொல்யூஷன், ஏர், அப்புறமா டிஃப்ரெண்ட் என்விரான்மெண்ட், டென்ஷன், ஸ்ட்ரெஸ். ஸோ என்ன வேணா இருக்கலாம். ஸோ இந்த ஹேர் மாஸ்க்கை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து நிறைய சேஞ்சஸ் பார்க்கலாம். இது வந்து ஹேர் லாஸ்க்காக மட்டும் நான் கேட்டால் இல்லவே இல்லை. ஹேர் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணலாம். ஹேர் வந்து ரொம்ப லாங்காக ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகணும், அப்புறமா ஹேர் திக்காக க்ரோ ஆகணும், ரொம்ப ஸ்டிக்கு பிடிக்கிறதுனா ஹேர் எல்லாத்துக்குமே நம்ம இந்த ஹேர் மாஸ்க் யூஸ் பண்ணலாம். ரொம்ப சிம்பிளாக சட்டு நம்ம வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ஸோ வீக்லி ஒன்ஸ் போடலாம். ஒன்ஸ் அப்ளை பண்ணாவே உங்களுக்கு லாட் ஆஃப் டிஃப்ரென்ஸ் நீங்கள் பார்க்கலாம். ஸோ வாங்க இந்த ஹேர் மாஸ்க் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு பார்க்கலாம். நம்ம ஏன் நம்மளோட ஹேர் மாஸ்க்ல வந்துட்டு வெந்தயமும் கர்டும் நம்ம யூஸ் பண்றோம்னா, இந்த 2 இன்கிரிடியன்ட்டுமே வந்துட்டு பாத்தீங்கன்னா சூப்பர் ஃபுட் தான். எந்த மாதிரி ஹேர் ப்ராப்ளம் இருந்தாலும் நீங்க இந்த மாஸ்கை அப்ளை பண்ணி பாருங்க, உங்களுக்கே நல்ல டிஃபரன்ஸ் தெரியும். இப்போ நம்ம எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு 4 டீஸ்பூன் வெந்தயம் எடுத்துக்கோங்க. இந்த வெந்தயத்துல கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிட்டு 8 to 10 hours வந்துட்டு நம்ம ஊற விடணும். நான் வந்துட்டு நைட்டு இந்த வெந்தயத்தை ஊற விட்டுட்டு மார்னிங் நான் ஹேர் மாஸ்க் வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ண போறேன். ஸோ நம்ம இந்த ஹேர் மாஸ்க்கை வந்துட்டு தலையில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 30 to 40 minutes வந்துட்டு ஊற விட்டுட்டு நம்ம ஒரு வார்ம் வாட்டரில் வாஷ் பண்ணிக்கலாம். ஷாம்பு வேணும்னா நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். சப்போஸ் நம்ம கோல்டு பாடி, யாருக்குன்னா கோல்டு ஃபீவர் சீக்கிரம் ஆகும்னா அவங்களுக்கு வந்து ஒரு 10 minutes மட்டும் ஊற விடுங்க. ஏன்னா வெந்தயம் ரொம்ப குளிர்ச்சி தரும். ஹீட் பாடினா 30 to 40 minutes வந்துட்டு ஊற விட்டு வாஷ். ஸோ ஹேர் மாஸ்க் ரெடி ஆயிடுச்சு பாருங்க. ஸோ இந்த ஹேர் மாஸ்க்கை நான் எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்கிறேன். எந்த ஒரு ஹேர் மாஸ்க் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்துட்டு கோகோனட் ஆயிலை நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ நான் அப்ளை பண்ணிட்டேன். கையிலேயே அப்ளை பண்ணலாம். உங்ககிட்ட ப்ரஷ் இருந்துச்சுன்னா நீங்கள் எது கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அதை வச்சு கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். பார்ட்டிஷன் எடுத்து நம்ம இந்த ஹேர் மாஸ்க்கை வந்து அப்ளை பண்ண போகிறோம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பார்ட்டிஷன் பண்ணி ஆல் ஓவர் நம்ம வந்துட்டு ஸ்கால்ப்ல வந்துட்டு இந்த ஹேர் மாஸ்க் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ லுக், என்னோட ஹேர் மாஸ்க் வந்துட்டு நான் அப்ளை பண்ணிட்டேன். ஆல் ஓவர் அப்ளை பண்ணிட்டு இந்த மாதிரி நீங்கள் ஒரு கொண்டை போட்டுக்கோங்க. ஸோ இதை வந்துட்டு நான் ஒரு 30 to 40 minutes கழிச்சு நான் ஹேர் வாஷ் பண்ணேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதான் வந்துட்டு என்னோட ஆஃப்டர் ஹேர் வாஷ் லுக்.
இந்த பேக் போட்ட பின்னே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு என்னோட ஒரிஜினல் ஹேர் டெக்ஸ்சர் வந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகும். நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வரணும். ஒரு நாள் போட்ட பின்னே உங்களுக்கு வந்துட்டு அப்படி டெக்ஸ்சர் நல்லா வருமா, ஷைனியாக இருக்குமா, இல்லை டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் எல்லாம் போயிடுமா கேட்டால் கண்டிப்பாக இல்லை. நீங்கள் வந்து இது ரெகுலராக போட்டுட்டு வரணும், ஃபாலோ பண்ணிட்டு வரணும். அண்ட் கிராஜுவலாக தான் நீங்கள் ரிசல்ட் பார்க்க முடியும். ஸோ உடனே ஒரு 2 வாரம் போட்டு எனக்கு ஒர்க் அவுட் ஆகலைன்னு விட்டுறாதீங்க. பட் இந்த கோல்டு இருக்கவங்களுக்கு மட்டும் இது கான்ஷியஸாக எடுத்துக்கோங்க. ஏன்னா வெந்தயம் ரொம்ப கோல்டு தரக்கூடியது. ஸோ உங்களுக்கு உங்களோட ஹேர் வந்து நல்லா மெயின்டைன் பண்ணும் அப்படி உங்களுக்கு ஆசை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த பேக்கை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் டேண்ட்ரஃப் ப்ராப்ளம்க்கு இன்னும் எஃபெக்டிவாக வந்துட்டு இந்த பேக்கோட நீங்கள் ஆஃப் லெமன் வந்து ஸ்குவீஸ் பண்ணி அப்ளை பண்ணி பாருங்கள். இன்னும் உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ரிசல்ட் நீங்கள் பார்க்கலாம். ஸோ ஓகே, உங்களுக்கும் இந்த பேக் வந்து ஒர்க் அவுட் ஆகும். ஐ திங்க் ஸோ, ஐ ஹோப் ஸோ. ஸோ இஃப் யூ லைக் திஸ் வீடியோ, எங்கள் சேனலுக்கு ஒரு லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் அந்த பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ ஓகே, பாய் ஃப்ரம் மீனு.